ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். டிப்ஸுங்கிறதோட ஒரு சூப்பரான விஷயம் சொல்லி தர போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட், பட்டர் பேப்பர். இது எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி நம்ம பண்ணுறதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ப்ளஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களும் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய சகோதரிகள் இப்போ லாக்டவுன் பீரியடுங்கிறனால பட்டர் பேப்பர் கிடைக்காம இருப்பீங்க. நிறைய பேர் பட்டர் ஷீட் எப்படி இருக்கும் வாங்குறது அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ சட்டுன்னு நம்ம வீட்டில் வெறும் ₹1 செலவில் செஞ்சிடலாம் வாங்க. இப்போது நான் A4 ஷீட்ஸ் வாங்கியிருக்கேன். நார்மலாக நம்ம கடையில் ₹1 3 A4 ஷீட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நான் ஃபஸ்ட்டு 2 ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 ஷீட்ஸை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் சின்னதாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாகலாம் இதுக்கு எண்ணெய் தேவைப்படாது. ஸோ அதனால் வெறும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு நம்ம 2 பேப்பர் இப்போ எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் ஒரு பேப்பருக்கு மேலே இன்னொரு பேப்பரை வச்சு இந்த மாதிரி காஞ்ச இடத்துல, அதாவது போர்டு இல்லைனா காஞ்ச இடத்துல நீங்கள் அந்த மாதிரி வச்சு பண்ணணும். இல்லைனா அடியில் ஈரமாயிரும். ஸோ காஞ்ச இடத்துல ஃபஸ்ட்டு அங்கங்கே லைட்டாக ஒரு லைனிங் மாதிரி ப்ரஷ் பண்ணுங்கள். ரொம்ப இன்டென்ஸாக பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப சில பேருக்கு பயமாக இருக்கும், பேப்பர் கிழிஞ்சிருமோன்னு. கட்டாயம் பேப்பர் கிழியாது. நீங்கள் நம்பி தாராளமாக இப்போவே செஞ்சு பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு DIY தான் இது. ஸோ இப்போ நான் லைட்டாக தான் அங்கங்கே தடவிருக்கேன், ரொம்ப இன்டென்ஸாக தடவலை. ஸோ நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது ஆயில் வச்சு லைட்டாக அங்கங்கே, ரொம்ப ஃபுல்லாக வச்சு பண்ண வேண்டாம். லைட்டாக அங்கங்கே ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ லைட்டாக அங்கங்கே பண்ணிவிட்டு நம்ம எந்தெந்த கேப் எல்லாம் விட்டுருக்கோமோ அதுக்கப்புறம் அடுத்து ஃபில் பண்ணுவோம். நான் ஒரு மார்க்கிங் மாதிரி ரஃப்பாக பண்ணுறேன். அடியில் ஒரு பேப்பர் போட்டிருக்கோம் இல்லையா, அது எதுக்குன்னா நம்ம ஒரே டைமில் 2 ஷீட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே 5 பட்டர் பேப்பருக்கு மேலே பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயந்தான் இது. இப்போ நான் எங்கெங்கெல்லாம் அந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கொஞ்சம் இன்டென்ஸாக இன்னும் கொஞ்சம் அழுத்தி பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்டென்ஸாக பண்ணுறதுனால பேப்பர் கிழிஞ்சிரும்ன்ற பயமே வேணாம், தாராளமாக பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரஷ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இல்லைனா வீட்டில் இருக்க வேறு ஏதாவது ஒரு ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இல்லைனா ஸ்பூனில் கூட செஞ்சு பாருங்கள். நானாக ஸ்பூனில் ட்ரை பண்ணதில் ப்ரஷ் இருக்கனால ப்ரஷ்லேயே பண்ணிவிட்டேன். இப்போ அடியில் இருக்க பேப்பர்லேயும் பாருங்கள், நம்ம மேலே பண்ணுறதோட அதே இதில் வச்சு ஷேட்லேயே அடியிலையும் நமக்கு இதாகுது. இப்போ நம்ம எந்தெந்த சைட்லாம் கேப் விட்டுருக்கோமோ அந்தந்த சைட்லாம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அடியில் நீங்கள் இன்னும் 2 பேப்பர்ஸ் வச்சுக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம்ங்கிறப்போ உங்களுக்கு பண்ணுறது பதட்டமாக இருக்கும். அதனால நான் ஒரு 2 பேப்பர் மட்டும் பண்ணி காட்டுறேன். என்ன அதிகமாகிருச்சே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். டோட்டலாகவே 2 அல்லது 3 பேப்பர் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் வரும். அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ நீங்கள் எண்ணெய் ஒரே இடத்துல அதிகமாக வைக்காமல் டோட்டலாக எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி போட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப செலவாகாது. 1 டீஸ்பூனோட கம்மியாக தான் செலவாகும். ஏன்னா நான் இப்போ எடுத்துருக்கிறது கரெக்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா பரவலாக பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் இந்த ஷீட்ஸை எடுத்துருவோம். ஸோ எடுத்துட்டிங்கன்னா அடியில் அங்கங்கே விட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றும் இது பண்ண வேணாம். நமக்கு நம்ம ட்ரேஸ் எடுத்த பேப்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் ஃபுல்லாக பக்கத்துலலாம் பரவ ஆரம்பித்து ஈவனாக வந்துடும். இப்போது இது ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்னென்னு யோசிக்கலாம் நீங்கள். ஸோ ரொம்பவே சுலபமாக அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். இப்போ நீங்கள் கிச்சனில் இருக்க கிச்சன் டவல் இல்லைனா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கிச்சன் கிளாத்து தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி நல்லா சுத்தமான வெள்ளை துணியாக இருக்கணும். கலர் கிளாத்து எடுத்துடாதீங்க. இப்போ ஒரு பேப்பருக்கு மேலே இன்னொரு பேப்பர் போட்டு இந்த துணியை வச்சு எக்ஸஸாக இருக்க எல்லா ஆயிலையுமே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ எல்லா சைடும் இப்போ நீங்கள் இதில் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈவனாக உங்களுக்கு ஷீட்ஸ் ஒரே மாதிரி வந்துடும். எங்கெங்கெல்லாம் அங்கங்கே லைட்டாக வெள்ளையாக இருக்கும் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டிங்கன்னா ஒரே கலரில் நமக்கு பட்டர் ஷீட்ஸ் ரெடி ஆயிரும். இப்போது அடியில் உள்ள அந்த இன்னொரு லேயரையும் எடுத்துகிட்டு நம்ம ட்ரேஸ் எடுத்த பேப்பரே எடுத்துகிட்டு அதையும் நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே இடத்துல வச்சு பண்ணுறத விட வேறு இடத்துல இந்த மாதிரி ஒரே போர்டில் வச்சு பண்ணிங்கன்னா எண்ணெய் ஒட்டியிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த போர்டை திருப்பி வச்சு கூட நம்ம எண்ணெய் ஒட்டாமல் இருக்க இன்னொரு சைடில் கூட வச்சு பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேப்பரையும் இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நான் பேப்பரை நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த 2வது பேப்பரை இதே மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்குவோம். எல்லா சைடு கார்னரில் எல்லா இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்குவோம்.
எடுத்துகிட்டு பேக் சைடும் நம்ம துடைக்க போகிறோம், அதையும் துடைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இந்த பட்டர் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு முறுக்கு செய்கிறதுக்கு கூட, ஃப்ராசன் சப்பாத்தி செய்கிறதுக்கு கூட நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். கடையில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் ஷீட் வந்து 5 ரூபீஸ்லேருந்து 6 ரூபீஸ் வரைக்கும் இருக்கும். நீங்கள் ரோலாக வாங்கினீங்கன்னா 150 160 அப்படி கூட வரும். ஸோ இப்போ நம்மளோட பட்டர் பேப்பர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்க எக்ஸஸாக இருக்க எல்லா ஆயிலையுமே வந்து நம்ம நல்லா துடைச்சி விட்டு எடுத்துட்டோன்னா பாருங்கள், நம்ம கை அடியில் இருந்துச்சுன்னா அது நல்லா தெரியணும். அந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ தின்னாக இருக்குது. கடையில் இருக்க பட்டர் ஷீட்டோட சூப்பராக வந்திருக்கு நமக்கு. ஸோ இதை எப்படி நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இதை ஷீட் ரெடி பண்ணிட்டோம், இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஒரு கவர் மாதிரி கூட எடுத்துக்கலாம், கேரி பேக் பெருசு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் சும்மா இமீடியட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒயிட் ஷீட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இந்த பேப்பரில் உள்ள நல்ல எண்ணெய்லாம் ஃபுல்லாக துடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணி நீங்கள் கிச்சனில் எந்த இடத்துல வேணாலும் வச்சுட்டு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போது இந்த பட்டர் ஷீட்டை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் பாருங்கள். இப்போ நம்ம பேக்கிங் ட்ரே, டின் எந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கோமோ அதில் லைட்டாக அப்படி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. பென்சிலில் இல்லை எதுலையாவது ஒன்றில் இந்த மாதிரி ஒரு நான் இப்போ ரவுண்ட் டின் எடுத்துருக்கனால ரவுண்டில் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ட்ரேஸ் பண்ணியிருக்கனால அதே இதிலே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம எப்படி பட்டர் பேப்பர் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ப்ளஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரே வீடியோவில் 3ஆக பார்த்துட்டோம். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ வந்து நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பேக்கிங்க்கு மட்டும்தான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்னென்னங்கிறத நான் இந்த வீடியோ கீழே அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி வரேன். இப்போது எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிற, இன்னும் எக்ஸ்ட்ரா பேக்கிங் இல்லாமல் எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத நான் கீழே அப்டேட் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த கட் பண்ணி எடுத்ததை நீங்கள் ஒரு டின்னு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. பேக்கிங்க்கு எது நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் இப்போ இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி வந்து இப்போ பட்டர் ஷீட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே இந்த ரெசிபி வரும். இந்த பட்டர் ஷீட்டுக்கு மேலே ஆயில் தடவாதும் தடவாதும் உங்கள் விருப்பம். நான் வந்து ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம ஆயில் போட்டிருக்கனால ஒரு டேரெக்டாக நம்ம மாவு போட்டு பேக் பண்ண வேண்டியதான். இந்த ஷீட்டை வந்து இந்த மாதிரி மடித்து ஒரு இதில் கவரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.